தலித்ஸோட லேண்ட் ரைட்ஸை பத்தி ரொம்ப கம்மியா பேச வேண்டிய இதுலயும் பேசுறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். சோ இத அர்பன் தலித்ஸ் கிட்ட நான் எப்படி அதை எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு சஜஷன். ஜெய் பீம். I have my written speech. Before I present this, I would like to share my views in our mother tongue, Tamil. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பிக்கிற வகையில் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ராஜ சாமுவேல் அவர்களே, துவக்க உரை அறிமுக உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரிய அண்ணன் டாக்டர் வி.ஏ. ரமேஷ்நாதன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரி மிஸ் பீனா பள்ளிக்கால் அவர்களே, இணைய வழி வந்து நம்மிடையே உரையாற்றிய டாக்டர் அசங் வாங்கடே அவர்களே, அதேபோல இணைய வழி நம்மிடையே உரையாற்றிய அன்பு சகோதரி குயின் பீசங் அவர்களே, முழுமையாக தன்னுடைய நேரத்தை வாழ்க்கையை தலித் மனித உரிமைகளுக்காக ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றி வருகிற உலகளாவிய அளவில் அறிவார்ந்தவர்களை அணிதிரட்டி வருகிற மதிப்பிற்குரிய அண்ணன் டாக்டர் பால் திவாகர் நமலா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, மிஸ்டர் கே.ஏ. மேத்யூ அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி 22ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. நான் என்னுடைய உடல்நலம் குறித்து மருத்துவரை அணுகி இயற்கை சிகிச்சை முறையில் இருந்த நிலையில் அந்த நாளில் என்னால் வர இயலாத ஒரு சிக்கல் இருக்கிறது என்று குறிப்பிட்டதும் அண்ணன் ரமேஷ்நாதன் அவர்கள் எல்லோரோடும் பேசி எனக்காக இதை 28ஆம் தேதி இன்றைக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தள்ளி வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக முதலில் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது 5வதாக நடைபெறுகிற ஒரு சிம்போசியம். ஏற்கனவே நாக்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 4 இடங்களில் நடைபெற்று இது 5வதாக நடைபெறுகிறது. உலகளாவிய அளவில் சமூகத்தில் நிலவும் பாகுபாடுகளை களைவதற்கான ஒரு மாநாடு, சிம்போசியம். சிம்போசியம் ஆன் எலிமினேஷன் ஆஃப் குளோபல் காஸ்ட் அண்ட் அனாலகஸ் சிஸ்டம் ஆஃப் சோசியல் ஹைரார்கீஸ். சமூக ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட காஸ்ட் சிஸ்டம், சாதிய கட்டமைப்பு முறை, அதேபோல சிமிலர் சிஸ்டம், உலகத்தில் வேறு எந்த நாடுகளில் இதே போன்ற சமூக பாகுபாடுகள் உள்ளனவோ அவை அனைத்தையும் எலிமினேட் செய்வதற்கான, நீக்குவதற்கான, அப்புறப்படுத்துவதற்கான ஒரு கருத்து பகிர்வு இந்த நிகழ்வு. இந்திய அளவில் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதை தாண்டி ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தேவைப்படுகிறது. உலகளாவிய அளவில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது, வெவ்வேறு பெயர்களில் உள்ளன. அவற்றையெல்லாம்
அடியோடு அழித்தொழிக்க வேண்டும் என்கிற நோக்கில் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை திரட்டுவதற்கான ஒரு முயற்சி. ஐநா பேரவையில் இடம்பெற்றுள்ள 200க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒரு பிரச்சனையை சர்வதேச பிரச்சனையாக ஏற்றுக்கொள்ளுகிற போது அந்த பேரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் அதற்கு உடன்பட்டு அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அதன் அடிப்படையில் அவரவர் நாடுகளில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது. ஆகவே காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் என்பதை ஒரு குளோபல் இஷ்யூ, சர்வதேச பிரச்சனை என்கிற வகையில் இதை நாம் முன்னிறுத்தி UN ஜெனரல் அசெம்பிளி, அது மட்டுமில்லாமல் UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் போன்ற அவைகளில் விவாதிக்க செய்து இதற்கு ஒரு சர்வதேச ஒப்புதலை பெற வேண்டும் என்கிற முயற்சிதான் இத்தகைய நிகழ்வுகளுக்கான முயற்சி. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கத்தை நம்முடைய மொழியிலேயே நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இட்ஸ் வெரி ஈஸி டு கிளாரிஃபை what is the main motto of this symposium. We have to make a common opinion or consensus across the world about caste discrimination. ஏனென்றால் அது எத்னிக் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும் சரி, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும் சரி, ரிலீஜியஸ் பேஸ்ட் கம்யூனல் டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் இப்போது ஒரு ரீஜனல் இஷ்யூவாக, ஒரு பிராந்திய பிரச்சனையாக மட்டுமே சுருக்கி பார்த்துவிட முடியாது. அந்த அடிப்படையில் அதற்கான தீர்வையும் தேடிவிட முடியாது. It's highly impossible to find a solution for these kind of issues. Disparities என்பது வேறு, discrimination என்பது வேறு. வேறுபாடு என்பது வேறு, பாகுபாடு என்பது வேறு. எல்லா நாட்டிலையும் வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது. ஏற்றத்தாழ்வு என்பது வேறு, உயர்வு தாழ்வு என்பது வேறு. மேடு பள்ளம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வு, நெட்டை குட்டை என்பது ஏற்றத்தாழ்வு. அது வேறுபாடு, இது தவிர்க்க முடியாது. இட் இஸ் நேச்சர். பிளாக் அண்ட் ஒயிட் என்பது நேச்சர், இதை நீங்கள் மாற்ற முடியாது. சுருட்ட முடி, கோரை முடி தலைமுடியில் இருக்கும், இது நேச்சர், இதை மாற்ற முடியாது. இட்ஸ் நேச்சர். பட் உயர்வு தாழ்வு என்பது சோசியல் ஹைரார்கிஸ், சமூகத்தில் நிலவுகிற உயர்வு தாழ்வு, நாமே உருவாக்கி கொண்டது. இது கற்பிதம், இது இயற்கையாக உருவானதல்ல. ஆண் பெண் என்பது இயற்கையாக உருவானது. ஆணாக பிறப்பதும் பெண்ணாக பிறப்பதும் இயற்கை, இதை யாரும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்பது கற்பிதம், இது இயற்கை அல்ல, இது கல்ச்சர். இட்ஸ் நாட் நேச்சர், இது கல்ச்சர், இது வளர்த்தெடுக்கப்பட்டது. கல்ச்சர் என்பது நாமே உருவாக்கி வளர்த்து கொண்டது, நாமே உருவாக்கி கொள்வது, நாமே வளர்த்தெடுப்பது, நாம் நம்புகிற கருத்தின் அடிப்படையில் ஒன்றை வளர்த்தெடுப்பது. ஆக பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பித்து சமூகத்தில் டிஸ்கிரிமினேட்டரி சொசைட்டி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது.
based on work and dissent. The World Conference Against Racism என்கிற ஒரு மாநாடு டர்பனிலே நடைபெற்றது. நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். அப்போ இருந்து இவங்களோட நான் தொடர்ந்து டிராவல் பண்றேன். அது எனக்கு ஒரு பெரிய நல்வாய்ப்பாக நான் கருதுகிறேன், மகிழ்ச்சியாக கருதுகிறேன், பெருமையாகவும் கருதுகிறேன். இவங்க வந்து அந்த பிரச்சனையிலிருந்து வழுவறதே இல்லை, நடுவறதே இல்லை. தொடர்ந்து அதில் ஃபோக்கஸ்டா they are working relentlessly towards their goal. அது சம்பந்தமான ஒரு கருத்து பரப்பல் நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் இவங்களோட சேர்ந்து நான் அமெரிக்கா போகிற வாய்ப்பு, நேபாளுக்கு போகிற வாய்ப்பு, ஏசியா பார்லிமெண்டேரியன்ஸ் ஃபோரம் ஒன்று உருவாக்கி அதில் எனக்கு வைஸ் சேர்மன் போஸ்ட்லாம் கொடுத்தாங்க. சேர்மன் கன்வீனர். நிறைய இதன் மூலம் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இப்ப ரோமாங்கிற பேர்ல ஒரு அம்மா பேசினாங்க. ரோமாங்கிறது ஒரு கம்யூனிட்டி. அங்க டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அதே மாதிரி புராக்குமின் ஜப்பான்ல ஒரு கம்யூனிட்டி, அங்க டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ரோமா என்பது யூரோப்ல. ஹெராட்டைன் அண்ட் ஓசு கம்யூனிட்டிஸ் இன் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவில் இந்த மாதிரியான பெயர்ல சமூகம் இருக்கு. அவங்களுக்கு அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. புராக்குமின் இன் ஜப்பான், ஜப்பான்ல புராக்குமின்ங்கிற பேர்ல ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. குயிலோம்போலா கம்யூனிட்டிஸ் இன் லத்தீன் அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இந்த மாதிரியான பெயரில் ஒரு சமூகம் இருக்கிறது. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான சமூகங்கள். கம்யூனிட்டியா இல்ல, காஸ்டா இருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்குள்ள பல சோசியல் குரூப், பிராக்மெண்டேஷன் ஆஃப் சொசைட்டி இன் த நேம் ஆஃப் காஸ்ட். நிறைய பிராக்மெண்டேஷன் இருக்கு. தமிழ் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒன்னா இல்ல. ஹிந்து கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டியோட கிடையாது. பல்வேறு சாதிகளாக இங்க வந்து பிராக்மெண்ட் ஆகி கிடக்கு, சிதறி கிடக்கு, உடைந்து கிடக்கிறது, சின்ன சின்ன குரூப்பா இருக்குது. இந்த மாதிரியான சமூகங்களுக்கு பிறப்பின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் ஒர்க் அண்ட் டிசென்ட், அவங்க செய்யக்கூடிய வேலை, தொழில், அதன் அடிப்படையிலும் அவர்கள் எந்த ஜீன் வழியை சார்ந்தவர்கள், என்ன ஜெனட்டிக் அப்படிங்கிற அடிப்படையிலும் பிறப்பின் அடிப்படையிலும் இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது. ஆகவே இது தொடர்பான ஒரு உலகளாவிய பொது கருத்து உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இது கலைந்தெறியப்பட வேண்டும் என்கிற பொது கருத்து. அம்பேத்கரை படித்தவர்கள், பெரியாரை படித்தவர்கள், மார்க்ஸை படித்தவர்கள் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறோம். மற்றவங்களுக்கு காஸ்ட் இஸ் நாட் a மேட்டர், நாட் a மேட்டர். அது ஒரு மேட்டரே கிடையாது. அது யாருமே டிஸ்கஸ் பண்றதே கிடையாது. அதை வந்து சாதி பெருமை பேசுறாங்க. இதுல என்ன, சாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணா ஹானர் கில்லிங் பண்ணணும், அது சரிதான், நியாயம்தான் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க. சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கை இன்னைக்கு குறைவா தான் இருக்கு, இன்னும் மெஜாரிட்டி ஆகல. இந்த டிஸ்கிரிமினேஷன் தப்புன்னு சொல்லக்கூடிய பொது கருத்து இன்னும் வலுப்பெறவில்லை. ஆகவே உலகளாவிய அளவில் ஒரு பொது கருத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள், அறிவார்ந்த பெரியவர்கள் இந்த முயற்சியில் தொடர்ந்து சோர்வின்றி பணியாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுல நான் பிறந்த சாதி, அந்த சாதி நலன் மட்டும் போதும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, எனக்கு என்னுடைய சாதி அடையாளம் மட்டுமே போதும் அப்படின்னு அதை மட்டும் நான் அழுத்தி பேசுவேன். எனக்கு இந்தியாவில் உள்ள இப்படி பாகுபாடுகளுக்கு ஆளாகக்கூடிய அனைவரின் நலன்களும் முக்கியம்
அப்படின்னு நினைக்கும் போது, ஒட்டுமொத்தமாக சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நான் நினைக்கும் போது எனக்கு ஒரு பொது சொல் தேவைப்படுகிறது. I need a common term to address the issues across the country. எனக்கு தேசிய அளவில் ஒரு பொது சொல் தேவைப்படுது. நான் மொத்தத்தில் எல்லாரையும் பறையர்னு சொல்லிட முடியாது, அல்லது எல்லாரையும் நான் அருந்ததியர்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வெவ்வேறு பெயர்கள்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் அழைக்கப்படுகிறார்கள். இப்ப இவங்க எல்லாத்தையும் நான் ஒரே சொல்ல அழைக்கணும். அது சர்வதேச அளவிலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் இருக்கணும். அப்படி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல் தான் தலித் என்கிற சொல். தலித் என்பது ஒரு சாதியின் பெயர் அல்ல. அதுக்கு புரோக்கன் பீப்புள் அப்படின்னு தான் மீனிங் சொல்றாங்க. நொறுக்கப்பட்ட மக்கள். ஒரு ஷேப்ல கிடையாது, ஒரு ஐடென்டிட்டியோட இல்ல, ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடையாது. அவன் தமிழனா இருக்கிறானா இல்ல, வேற சாதிகளா இருக்கிறான். அவன் இந்துவா இருக்கிறானா ஹிந்துங்கிற ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டி கிடையாது. அவன் வெவ்வேறு சாதிகளா இருக்கிறான். அப்ப நொறுக்கப்பட்டவனா கிடக்கிறான், சிதறி கிடக்கிறான், ஒன்று சேர முடியாமல் கிடக்கிறான். ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்தனி சில்லு சில்லாக சிதறி கிடக்கிறான். ஒரு ஓட்டை உடைச்சா சில்லு சில்லா போயிருதுல, திருப்பி ஒட்ட முடியாது. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் சிதறி கிடக்கிற காரணத்தினால், சில்லு சில்லாக சிதறி கிடக்கிற காரணத்தினால் அவர்களை அழைப்பதற்கென்று ஒரு பொது பெயர் தலித் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டு அது நடைமுறையில் இருந்து வருகிறது. அதற்குரிய விளக்கத்தை சொல்லும் போது ஒவ்வொருத்தருடைய மேனிஃபெஸ்டோலையும் என்ன சொல்றாங்கன்னா, தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா உருவான காலத்திலே 1972 they published their manifesto. அதுல வாட் இஸ் தலித் அப்படிங்கிறதுக்கு அவங்க டிஃபைன் பண்றாங்க. சோஷியலி, எஜுகேஷனலி, எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி சப்ரஸ்ட் அண்ட் அப்ரஸ்ட் பீப்புள். அவ்வளவுதான். நோ காஸ்ட் ஐடென்டிட்டி. சமூக ரீதியாக, பொருளாதார கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களோ அவர்கள் எல்லோரும் தலித்துகள். இதுதான் டெபினிஷன் ஆஃப் தலித். அப்படி பண்ணா 100% ஆஃப் விமன் ஆர் தலித். எல்லா சமுதாயத்தை சார்ந்த பெண்களும் தலித்துகள் தான். அதுல ஒருத்த கூட அதுல எக்ஸ்க்ளூட் ஆக முடியாது அந்த டெபினிஷன் படி. ஆனா இன்னைக்கு என்னங்க ஆகி போச்சுன்னா, எனக்கு தலித் வேண்டாம், எனக்கு தலித் வேண்டாம், தலித்துன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. ஏன்னா இந்த தலித் கன்சாலிடேஷன் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த நேம் ஆஃப் தலித், these people should not be consolidated for their welfare. அவருடைய நலன்களுக்காக அவர்கள் கன்சாலிடேட் ஆகக்கூடாது என்று கருதுகிறார்கள். நான் ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற பேர்ல ஆர்கனைஸ் ஆனாங்க. அது இந்திய அளவில் தான் தெரியும். தலித் என்கிற பேர்ல போகும்போது எந்த உலகத்தில் எந்த நாட்டில் போய் நின்று நீங்க தலித் சொன்னாலும் அவன் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான், புரிஞ்சுக்குவான். தலித்னா யார் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்குவான். Socially excluded people who are called as Dalit. சமூக ரீதியாக புறக்கணிக்கப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள், உரிமைகள் மறுக்கப்பட்டவர்கள், பறிக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லோரும் தலித் அப்படிங்கிறது உலகத்தில் எந்த மூலையில போய் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு ஐடென்டிட்டி உருவாகக்கூடாதுன்னு நினைக்கிற சனாதன சக்திகள் இந்த சமூகத்தில் இருப்பவர்களையே அப்படி பேச வைக்கிறார்கள். எங்களுக்கு தலித்லாம் சொல்லக்கூடாது, சாதி பெருமை பேசுகிற ஒரு அரசியல் இங்கே நடக்கிறது. சில பேர் சாதி பெருமையை சாதி பெருமைன்னு சொல்ல வேணாம், குடிப்பெருமைன்னு சொல்லலாம் அப்படின்னு குடிப்பெருமை என்று சாதியை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அது ஒரு சங்கித்தனமான அரசியல். இது
சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அப்புறம் அதுல என்ன பெருமை இருக்கு? என்ன பறையன்னு சொல்லிட்டானா என்ன இழிவானவனா? அது எனக்கு பெருமைக்குரிய சொல். எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அப்படிதான் சொன்னார். அம்பேத்கரை பார்த்த பிறகு அந்த விஷயத்தை விட்டார் ரெட்டமலை சீனிவாசன். அம்பேத்கரை பார்த்த பிறகு, அவரை விட வயதுல மிக இளையவர் அம்பேத்கர், அவரை பார்த்த பிறகு அவர் தான் என் தலைவர்னு அவர் ஐடென்டிஃபை பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவர் இந்த பறையங்கிற பெருமை அதெல்லாம் அவர் பேசுறது கிடையாது. அதை எவனும் பேச மாட்டான். இப்ப இந்த சிம்போசியம் எலிமினேஷன் இருக்கு. எலிமினேஷன் அப்புறப்படுத்துதல். ஒரு இடத்துல இருந்து தூக்கி இன்னொரு இடத்துல போட்டுறது, இங்க கிடக்கிற தூக்கி எடுத்து வெளில போட்டுறது. எராடிகேஷன் தொடைக்கிறது, சுத்தமா இல்லாம அழித்தொழி, சுத்தமா தொடை தெரியாது எராடிகேஷன். ஆனா அம்பேத்கர் எராடிகேஷன் சொல்லல, எலிமினேஷன் சொல்லல, அனிகிலேஷன் சொன்னார். அனிகிலேஷன் சொன்னா எங்கேயுமே இது இருக்கக்கூடாது, பூண்டற்று வேரோடு கெல்லி எரியப்பட வேண்டும். என் நிலத்துல இருக்கிற புல்ல புடுங்கி இன்னொரு இடத்துல போட்டோம்னா அங்க போய் முளைச்சுங்க. அது எந்த நிலத்திலையும் அந்த புல் பூண்டு இருக்கக்கூடாது, எந்த காலத்திலையும் அது மீண்டும் முளைக்க கூடாது, அந்த வேரே இருக்கக்கூடாது. வேரோடும் வேரடி மண்ணோடும் கெல்லி எரிய வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அனிகிலேஷன். அதுதான் அனிகிலேஷன். அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட். அவர் எலிமினேஷன் ஆஃப் காஸ்ட் சொல்லல, எராடிகேஷன் ஆஃப் காஸ்ட் சொல்லல, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் சொன்னார். அந்த வார்த்தைக்கு ரொம்ப வலு அதிகம், ஆழமான ஒன்று. உலகத்தில் எந்த மூலையிலும் சாதி இருக்கக்கூடாது. என் ஸ்டேட்ல மட்டும் நான் சாதியை ஒழிப்பேன்னு நினைக்க கூடாது, எங்க தேசத்துல மட்டும் இந்தியாவில் சாதியை ஒழிப்புன்னு நினைக்க கூடாது. சவுத் ஏசியா முழுக்க காஸ்ட் இருக்குது. இந்தியாவிலும் இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்குது, பங்களாதேஷ்ல இருக்குது, பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் இருக்கு, நேபாளில் இருக்கு, மியான்மர்ல இருக்கு. இந்துக்கள் எங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் உருவாக்கி இருந்தாலும் சரி, அல்லது அவன் என்ன மொழியில போய் இருந்தாலும் சரி, அவன் என்ன எத்தனிக் குரூப்பா இருந்தாலும், அவன் ஹிந்துவா இருந்தான்னா எந்த மூலையில போய் இருந்தாலும் அங்க சாதி வேறுபிடிக்கிறது. அங்கே சாதி வேறுபிடிக்கிறது. சாதி இல்லாத தேசத்திலும் சாதி முளைக்கிறது. அதனால்தான் அப்ரூட் இந்துத்துவா என்று புரட்சியாளர் அம்பேத்கர் இந்துத்துவத்தை வேறறுப்போம் என்று சொன்னார். அதனால்தான் பெரியார் இந்து மதம் சாதியை உயிர் மூச்சாக கொண்டிருக்கிற வரையில் இந்து மதத்தை வீழ்த்தாமல் சாய்க்காமல் சாதியை ஒழிக்க முடியாதுன்னு சொல்றார். இதுதான் ரொம்ப கான்ட்ரவர்சியலான ஒரு சப்ஜெக்ட் தான் இது. அதனால்தான் பெரியாரை டார்கெட் பண்ணி பெரியாருங்கிற பிம்பத்தையே ஒழிச்சிட்டா சாதி ஒழிப்புங்கிற அரசியலே ஒழிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகவே இளந்தலைமுறையினர், குறிப்பாக மாணவ செல்வங்கள், இந்த விஷன், இந்த பார்வை கொண்ட ஒரு தலைமுறையாக வளர வேண்டும். நீங்க என்ன செய்ய போறீங்கிறது அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. பட் யூ ஹாவ் this kind of vision. What is our society? What is our social structure? Why this discrimination is sustaining generation to generation? ஏன் இவ்வளவு காலமா இது நீடிக்கிறது? இதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இதை புரிஞ்சுக்காம இருந்தா காஸ்ட்ல என்ன இருக்குது, நாங்க யாரும் பாக்குறோம் காஸ்ட, இங்க யாரும் காஸ்ட் பாக்குறது இல்லையே அப்படின்னு நம்ம மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் நாங்க யாரும் காஸ்ட் பாக்குறது இல்லைன்னு நீ எங்க போறீங்க? உங்க தெருவுக்கு போறீங்க. நான் எங்க போறேன்? என் தெருவுக்கு போறேன். நாங்க யாரும் காஸ்ட் பாக்குறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்? எங்க சாதியிலே நான் பொண்ணு பாக்குறேன், உங்க சாதியிலே நீங்க மாப்பிள்ளை பாக்குறீங்க. இது ஏன் நிகழ்கிறது? நம்ம பொறுப்பு இல்லை. நாம் அப்படிப்பட்ட சொசைட்டியில் வாழறோம், நம்ம அந்த மாதிரியான சமூகத்தில் வாழறோம்.
இங்க ஒரு எஸ்டாபிளிஷ்டு சொசைட்டி இருக்கிறது. ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு இங்கே நிலவுகிறது. அது உன்னையும் விடாது, என்னையும் விடாது. என்ன முற்போக்கான சிந்தனைகளை நாம் உள்வாங்கினாலும் கூட அது நம்மை மறுபடியும் மறுபடியும் அதன் வழிக்கே நம்மை இழுக்கும். எனவே நமக்கு ஒரு விஷன் தேவைப்படுகிறது. அதற்குத்தான் இத்தகைய சிம்போசியம். நமக்கு ஒரு பார்வை, அது ரேடிக்கலா இருக்கணும், முற்போக்கானதாக இருக்கணும், ரெவல்யூஷனரியா இருக்கணும், புரட்சிகரமா இருக்கணும், டெமோக்ராட்டிக்கா இருக்கணும், ஜனநாயக பார்வை கொண்டதா இருக்கணும். அதற்கு நாம் முன்வைக்கக்கூடிய பல உத்திகளுள் ஒன்று, இதை எப்படி நாம் சர்வதேசமயப்படுத்துறது அப்படிங்கும்போது ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை நம்ம டிஸ்கஷன் கொண்டு போறோம். மனித உரிமைகள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது ஒரு இனிஷியேட். ஏன்னா மனித உரிமைன்னா உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் ரைட், மனித உரிமைன்னா அவனுடைய அட்டென்ஷன் நம்ம பக்கம் வருது. ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா இது தொடர்பான விழிப்புணர்வு பெற்ற அத்தனை பேரும் இதன் பக்கம் திரும்பி பார்க்கிற ஒரு நிலை உடனே உருவாகும். இப்போ இதுல ஸ்பெசிபிக்கா தலித் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப ஷேலோவா ஹியூமன் ரைட்ஸ் சொல்றது வேற, ரொம்ப ஸ்பெசிபிக்கா தலித் ஹியூமன் ரைட்ஸ் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அப்பதான் அவன் கவனத்தை இன்னும் கொஞ்சம் இந்த காஸ்ட் பக்கம், நம்ம தலித்னு சொல்லும் போது என்ன ஹியூமன் ரைட்ஸ்னா ஜெனரல் தானே, பொதுவானது தானே, அப்புறம் என்ன அதுல தலித் ஹியூமன் ரைட்ஸ்? சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கிற மனித உரிமைகள் மனிதர்கள் என்கிற முறையில் இவர்களுக்கு கிடைப்பதில்லை. தலித்துகள் என்பதனால் அது மறுக்கப்படுகிறது. ஒரு பெண் என்கிற முறையில் சந்திக்கிற கொடுமை ஒருபுறம், அது எல்லா பெண்களுக்கும் நிகழக்கூடியது. ஆனால் தலித் பெண் என்கிற போது அதனுடைய வலி இன்னும் கூடுதலாக மாறுகிறது. கேட்க நாதி இல்லை, எதிர்க்க போதிய வலு இல்லை, எப்படியும் இவர்களை கையாள முடியும் என்கிற ஒரு உளவியல், ஒரு மைண்ட் செட். என்றைக்காவது அக்ரஹாரத்துக்குள்ளே புகுந்து சாதி அடிப்படையில் ஒரு கூட்டு பாலியல் நடந்தது அப்படிங்கிற சான்று உண்டா? இப்ப அவங்களுக்கு எப்படி இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்துச்சு? ஒரு ஊர்ல 2 குடும்பம் 3 குடும்பம் இருப்பாங்க. அவங்க வீட்டை என்றைக்காவது யாராவது கொளுத்தி நம்ம பார்த்திருக்கிறோமா? அந்த வீட்டை தீ வச்சுட்டாங்க, அவங்கள கொளுத்திட்டாங்க, அவங்க சொத்துக்களை சூறையாடிட்டாங்க, சொத்துக்களை அடிச்சு உடைத்து நாசப்படுத்தி விட்டார்கள். இல்ல, ரொம்ப சேஃப்டியா அவங்களால இருக்க முடியும். இந்தியா முழுக்க அவங்க 2 குடும்பம் 3 குடும்பம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கு. ஆனா 400 குடும்பம் 500 குடும்பம் இருந்தாலும் 1000 குடும்பம் இருந்தாலும் உள்ள புகுந்து சொத்துக்களை எல்லாம் சூறையாடி வெட்டி காயப்படுத்தி ஆடு மாடுகளை வெட்டி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு, பெண்களை பாலியல் கூட்டு வன்புணர்வு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தொடர் கதையாக இது தலைமுறையாக நீடிக்கிறது. ஏன் இது நிகழ்கிறது? இது தலித் என்பதனாலேயே. ஒருத்தன் தப்பு பண்ணிருப்பான், ஒருத்தர் 2 பேர் 2 இளைஞர்கள் எங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயே ஒரு டீ கடையிலேயே சண்டை நடந்திருக்கும். பஸ்ல வரும்போது ஏதோ தப்பு தாண்டா, ஒருத்தன் காலை மிதிச்சுட்டான்னு சொன்னா, அது மிதிச்சது கூட உண்மையா கூட இருக்கட்டும், காலை மிதிச்சுட்டான், அவனை அடிக்கலாம், அவனை பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கலாம், அவன் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லலாம். அவனுக்காக அவனை மட்டுமின்றி அவன் சார்ந்த ஊரையே தீ வைக்கிற கொடுமை, அவன் சார்ந்த உறவினர்களையே வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது, 100 பேர் நிற்கிற இடத்தில் பெண்களை, கயர்லாஞ்சி என்கிற இடத்துல தாயையும் மகளையும் 100 பேர் சூழ்ந்திருக்கிற இடத்திலேயே கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்தார்கள். கொடூரமாக சித்திரவதை செய்து படுகொலை செய்து துங்கபத்ரா நதியிலே தூக்கி வீசி எறிந்தார்கள். ஹத்ராஸ்லே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இளம் பெண்
எவ்வளவு கொடூரமாக கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டால் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப தலித் என்பதனாலே, பெண் என்பதனால் ஏற்படுகிற கொடுமை, தலித் என்பதனால் மேலும் கூடுதலாக பல ஆண்கள் கூடியிருக்கிற இடத்தில் பெண்களை நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தி மாறி மாறி அவரை வன்புணர்வு செய்கிற அளவுக்கான ஒரு உளவியல். அது என்ன மாதிரியான உளவியல்? யோசிச்சு பாருங்க. அது மிருகத்தனத்தையும் தாண்டிய ஒரு உளவியல், பைத்தியக்காரத்தனத்தையும் மோசமான ஒரு உளவியல், எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு கேவலமான ஒரு உளவியல். அது ஒரு மைண்ட் செட். அதனால்தான் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றதுல ஒரு பொதுவான அணுகுமுறை இருந்தாலும் தலித் ஹியூமன் ரைட்ஸ் சொல்ல வேண்டிய தேவை வருகிறது. அப்பதான் நம்ம காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பக்கம் உலக சமூகத்தின், சர்வதேச சமூகத்தின் பார்வையை கொண்டுட்டு வர முடியும். டிஸ்கிரிமினேஷன் என்பதுதான் நம்முடைய எதிரி. தனிநபர்கள் இல்லை, ஒரு குறிப்பிட்ட சாதி இல்லை. டிஸ்கிரிமினேஷன் என்பதுதான். ஏன் சாதி ஒழியணுங்கிறோம்? டிஸ்கிரிமினேஷன். ஏன் ஆணவ கொலையை எதிர்க்கிறோம்? டிஸ்கிரிமினேஷன். அது வெறும் கிரைம் மட்டும் அல்ல, அது வெறும் அட்ராசிட்டி மட்டும் அல்ல. அது தனிப்பட்ட முறையில் வெறும் வன்கொடுமை அப்படிங்கிறது மட்டும் இல்ல. அதுக்கு பின்னால ஒரு பெரிய சோசியல் பேக்ரவுண்ட் இருக்கிறது, ஒரு மைண்ட் செட் இருக்கிறது. அதற்கு பின்னால் இன்னும் போனால் அதற்கு பின்னால் ஒரு தத்துவம் இருக்கிறது, அல்லது ஒரு கொள்கை இருக்கிறது, அல்லது ஒரு கோட்பாடு இருக்கிறது, ஒரு டாக்டரின் இருக்கிறது. அதைத்தான் பெரியாரும் அம்பேத்கரும் அடையாளப்படுத்தினார்கள், சனாதனம் என்று அடையாளப்படுத்தினார்கள். அவர்கள் காலத்தில் அது பார்ப்பனியம் என்று அறியப்பட்டது. தத்துவார்த்த பார்வை உள்ளவர்கள் பார்வையில் அது சனாதனமாக அறியப்பட்டது. இப்போ ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், பல நூறு ஆண்டுகளாக ஒரு முயற்சி நடக்கிறது, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின்ஸ் அப்படிங்கிற ஒரு முயற்சி. ஏன்னா சனாதனம் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் தலித்ஸ் அண்ட் ஆதிவாசிஸ் அப்படின்னு பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. எல்லா சாதியும் ஒரு தெருவில் இருக்கும், இந்த ஒரு சாதி மட்டும் தனியா இருக்கும். இதற்கு நேர் எதிராக புத்தர் காலத்தில் இருந்து பிராமணர்களை தனிமைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சி நடந்தது. அது நிகழக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் இந்து என்கிற அரசியலை கையில் எடுக்கிறார்கள். நீயும் இந்து நானும் இந்து என்றால் அவர்களை தனிமைப்படுத்த முடியாது. இது ஒரு பெரிய இன்டலெக்சுவல் ஸ்ட்ராட்டஜி. இது இந்துன்னு சொல்லிட்டா நாயுடுவும் இந்து, ரெட்டியாரும் இந்து, செட்டியாரும் இந்து, பிராமணரும் இந்து. அப்ப அவர் மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது, தனிமைப்படுத்த முடியாது. அதை பாதுகாப்பதற்கு, தக்க வைப்பதற்கு அவர்கள் வரையறுத்திருக்கிற அஜெண்டா அதுதான் இந்துத்துவா. இந்துத்துவா என்பது வேறு, ஹிந்துயிசம் என்பது வேறு. அது நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். இந்துயிசம்ங்கிறது இந்து மக்களுடைய நம்பிக்கை. சிவன் இருக்கிறான் நம்புறது இந்துயிசம், மகாவிஷ்ணு இருக்கிறான் நம்புறது இந்துயிசம், முருகப்பெருமானை நம்புவது இந்துயிசம், விநாயகமூர்த்தியை வணங்குவது இந்துயிசம். அந்த கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைங்கிறது இந்துயிசம். ஆனா ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் முன்வைத்திருக்கிற கொள்கை ஹிந்துத்துவா. அது என்னன்னா ஹிந்து கன்சாலிடேஷன், ஹிந்து மெஜாரிட்டேரியனிசம், பெரும்பான்மைவாதம். இந்த தேசத்திற்கு இந்து ராஷ்டிரா என்று பெயர் சூட்டுவது அதுதான் இந்துத்துவா. இதெல்லாம் சாதிப்பதற்கு முஸ்லிம் மேலையும் கிறிஸ்தவர்கள் மேலையும் வெறுப்பு அரசியலை பரப்புவது இது இந்துத்துவா. இந்த வெறுப்பு அரசியலை இன்னும் தீவிரப்படுத்துவதற்கு மசூதிகளை இடிப்பது, அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. மசூதிகளை இடிப்பதெல்லாம் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி டு டெவலப் தேர் ஹேட்டட் பாலிடிக்ஸ் against Muslims and Christians. Why? Because they are converting Hindu people to Christianity and Islam purposefully. இப்படி சொல்றான்.
அவங்க மதம் மாற்றம் செய்யறாங்க. அவங்க மதமாற்றம் செய்யறாங்க. அப்ப வெறுப்பு. அந்த வெறுப்பு மூலம் தான் இந்து கன்சாலிடேஷன் நிகழும். இந்து கன்சாலிடேஷன் நிகழ்ந்தா இந்து மெஜாரிட்டேரியனிசம் இங்க எஸ்டாப்ளிஷ் ஆகும். இந்து மெஜாரிட்டேரியனிசம் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருப்பாங்க. they will throw away the constitution which made by Dr. B.R. Ambedkar. அவங்களுடைய முதல் எதிரி, the first enemy, the primary enemy is the Constitution of India. அவங்களுக்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், டிஎம்கே இதெல்லாம் எலக்டோரல் எனிமீஸ். அப்பப்போ சீசனல் எனிமீஸ். அவங்க டெம்பரரி எனிமீஸ். அவங்களுடைய பெர்மனன்ட் எனிமி, பிரைமரி என்மிட்டி எதுக்கு எதிராகனா த கான்ஸ்டிடியூஷன் தான். ஏனென்றால் அது மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. செக்யூலர் ஸ்டேட் என்பதுதான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அப்போ அவங்களுக்கு ஸ்டேட் ரிலீஜன் வேணும். இந்த தேசத்திற்கு இந்து ராஷ்டிரா என்று பெயர் சூட்ட வேண்டும். இதற்கு பெரிய தடையாக இருப்பது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, preamble of the constitution. புளூரலிசம் அவங்களுக்கு எதிரி, செக்யூலரிசம் அவங்களுக்கு எதிரி, ஃபெடரலிசம் அவங்களுக்கு எதிரி. இதெல்லாம் கண்டென்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், பேசிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டினா அவங்களால தாங்கிக்கவே முடியாது, அவங்கள சகித்துக் கொள்ளவே முடியாது. ஏன்னா அந்த சோசியல் ஆர்டர் மாறுது. காலங்காலமாக இருந்த சோசியல் ஆர்டர் தலைகீழ புரளுது. இப்போ இதையெல்லாம் தூக்கி எறியணும். அதை வெளிப்படையா சொல்ல முடியாது. அம்பேத்கரை வெளிப்படையா எதிர்க்க முடியாது. இது பிராக்டிக்கலா இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு. அம்பேத்கரை வெளிப்படையா எதிர்த்தா இந்தியா முழுக்க 30 கோடிக்கு மேலான மக்கள் அவரை குலதெய்வமா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் பூரா எதிரா திரும்பிடுவான். எலக்டோரலா அவங்களுக்கு பெரிய எஃபெக்ட், பாதிப்பு உருவாகும். பெரியாரை எதிர்த்தா பிரச்சனை கிடையாது, அவனுக்கு எலக்டோரலா எந்த பாதிப்பும் வராது. அம்பேத்கரை எதிர்த்தா எலக்டோரலா பெரிய பாதிப்பை சந்திக்க நேரும். இதெல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய தலைவர்கள், மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள், இந்த சிம்போசியம், இந்த கருத்தமர்வை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான ஒரு ரிட்டன் ஸ்பீச் இருக்குது. அதை ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் நான் கொடுத்துட்றேன். அதை நீங்க படிச்சு பாருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் மேல ஆகும் இதை நான் படிக்க. நீங்க ஓகே சொன்னா படிக்கிறேன், அப்படி இல்லைன்னு சொன்னா இதுதான் கண்டென்ட் ஆஃப் தி சிம்போசியம், விஷன் ஆஃப் த சிம்போசியம். பட் we have to work hard to annihilate the caste system in our country with the ideology of Dr. B.R. Ambedkar. அம்பேத்கரை வெறும் தலித் தலைவரா பார்க்கிறவனுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அம்பேத்கர் ஒரு தலித் ஐடென்டிட்டியோட பார்க்கிறவனால இதை புரிஞ்சுக்க முடியாது. அம்பேத்கர் ஒரு புதிய இந்தியாவை படைப்பதற்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு மாமனிதர், ஒரு மகத்தான கருத்தியலாளர். குறிப்பாக மாணவ செல்வங்கள், அதுவும் இந்த துறையில மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க், சமூக சேவை புரிய வேண்டும் என்கிற அந்த மைண்ட் செட்டோட இங்க மாணவர்களாக வந்திருக்கிற நீங்கள் அம்பேத்கரை முழுமையாக படிக்க வேண்டும், பெரியாரையும் படிக்க வேண்டும், சர்வதேச அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மாமேதை மார்க்ஸ் அவர்களையும் படிக்க வேண்டும். இந்த கருத்துக்களோடு இளம் தலைமுறையினர் பொது வாழ்வில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு இந்த வாய்ப்புக்கு எனது நன்றியை தெரிவித்து எனது உரையை உங்களுக்கு ஜெராக்ஸ் நகல் எடுத்து வழங்கப்படும் என்பதை தெரிவித்து நேரத்தின் அருமை கருதி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Please.
தேங்க்யூ சார். செக். அடுத்ததாக நம்ம ஒரு கேள்வி பதில் செஷன், ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். உங்க கேள்வி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கேள்விகள், ஒரு சில கேள்விகள் நீங்க ஷார்ட்டா கேட்டா நல்லா இருக்கும், ரொம்ப பெருசா எதுவும் கேட்க வேண்டாம். கிறிஸ்பா கேட்டா நல்லா இருக்கும். வெரி ஃபியூ கொஸ்டின்ஸ். I have to leave. Thank you very much. தேங்க்யூ. வணக்கம். என் பெயர் சஞ்சய். நான் இங்க சோஷியல் ஒர்க்கரா இருக்கேன். என் கேள்வி தொல் திருமாவளவனுக்கு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் பத்தி பேசும்போது இந்தியால இங்க இருக்க சனாதன அமைப்புகளுக்கு பிக்கஸ்ட் எதிரியா இருக்கிறது கான்ஸ்டியூஷன் நம்ம பேசணும். என்னோட கேள்வி என்னன்னா, what can be the global community can learn from the Indian constitution approach to address the annihilation of caste, or how to address caste based discrimination. Okay. தமிழ்ல கேளுங்க. Okay. தமிழ்ல கேளுங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இங்க இருக்க சனாதன சக்திகளுக்கு பெரிய எதிரியா இருக்கும்போது, குளோபல் கம்யூனிட்டியில இருக்கவங்க, குளோபலா ஹியூமன் ரைட்ஸ் பேசுறவங்க, இங்க இருக்க அரசியலமைப்புல இருந்து என்ன லேர்ன் பண்ணி அவங்க இங்க இருக்க ஜாதிய டிஸ்கிரிமினேஷனுக்கு அவங்க லேர்ன் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்கு. அதுபோல நம்முடைய நாட்டுக்கும் அரசமைப்பு சட்டம் இருக்கு. இந்த அரசமைப்பு சட்டத்தில் நாம என்ன கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு ஒரு தேசத்தை கட்டி எழுப்புகிறோம் என்பதற்கான அடிப்படை கோட்பாடுகளை விவரிப்பதுதான் பிரியாம்பிள். அந்த பிரியாம்பிள்ல சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடுகளை சர்வதேச சமூகத்தை சார்ந்த மனித உரிமை ஆர்வலர்கள், முற்போக்கு சக்திகள் அறிந்து கொள்ளுகிற போது நம்மோடு அவர்கள் கைகோர்த்து நிற்பார்கள். அவர்களுக்கு இதை எடுத்துச் செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அவங்களா படிக்க மாட்டாங்க, அவங்களா தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்கு தான் நாம் இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் அகில இந்திய அளவிலும் அகில உலக அளவிலும் அவ்வப்போது கூடி கலந்துரையாடல் செய்கிறோம். உலகம் முழுவதும் பாகுபாடுகளுக்கு உட்படுகிற சமூகங்களோடு ஒரு உறவை கட்டி எழுப்புகிறோம். நமக்கிடையில் ஒரு முன்னணி, இப்போ ரோமா கம்யூனிட்டியை சார்ந்தவங்க நம்மோடு பேசுகிறாங்க, பிராக்கிமின் சமூகத்தை சார்ந்தவங்க நம்மோட உறவாடுறாங்க, நாம் அவங்களோட ஒரு நட்புணர்வை வளர்க்கிறோம். இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அஸ், நம்முடைய பொறுப்பு. இது குளோபல் கம்யூனிட்டிக்குன்னு ஒரு தனி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அமைதியாக இருந்துட முடியாது. அவங்க இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட, அவங்க என்ன நம்மகிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்கிறத விட, நாம அவங்களுக்கு என்ன சொல்றோம், எப்படி அவங்களுக்கு எடுத்துரைக்கிறோம், அதை எப்படி சர்வதேச சமூகத்துக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம், எப்படி சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் நமக்கு தேவை. யாரோ நமக்கு விடுதலை பெற்று தருவார்கள் என்று எண்ணாமல், நாமே நமக்கான விடுதலையை பெறுவதற்கு, சாதியை ஒழிப்பதற்கு, சாதியற்ற ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்கு, சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கு நாம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜலட்சுமி. நான் இப்போ புளியந்தோப்புல சமூக பணியாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நான் கடந்த ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கிறதுனா,
பொதுவாவே நம்ம ஊர்கள்ல இருக்கிற அதாச்சும் கிராமப்புறங்கள்ல தலித் மக்களோட பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா நகர்ப்புற தலித்துகளை பற்றிய பிரச்சனைகள் நம்ம ரொம்ப கம்மியா பாக்குற மாதிரி எனக்கு தோணுது. சோ அதுல ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்டா நம்ம எஜுகேஷன் அண்ட் ரொம்ப கிரிமினல் வயலன்ஸ்ல நம்ம பிள்ளைங்க எதுல ரொம்ப முக்கியமா அதிகமா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இதை எப்படி நம்ம மக்கள் கிட்ட இருந்து வெளியில எடுத்துட்டு வர்றது, அதாச்சும் தலித் மக்கள் கிட்ட இருந்து இதை எப்படி அப்புறப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். அண்ட் ஆல்சோ அர்பன் தலித்ஸோட லேண்ட் ரைட்ஸ பத்தி ரொம்ப கம்மியா பேச வேண்டிய இதுலயும் பேசுறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். சோ இத அர்பன் தலித்ஸ் கிட்ட நான் எப்படி அதை எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு சஜஷன் ஒரு அட்வைஸா யாருக்கிட்ட இருந்து கிடைச்சாலும் தோழ திருமா கிட்ட இருந்து கிடைச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்க கேள்விங்கிறது வந்து இஷ்யூ பேஸ்டு கொஸ்டின். இது நம்ம இப்போ வந்து ஐடியாலஜிக்கல் பேஸ்டான டிஸ்கஷன் தான் நம்ம பேசுகிறோம். பொதுவாக காஸ்ட்னா என்ன, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் என்ன, அதுக்கான பின்னணி என்ன, அதை எப்படி நாம் வந்து அனிகுலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வைடான ஒரு விஷயம், ஒரு பரந்த பார்வையில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள். இப்போ நீங்கள் பேசுகிறதுங்கிறது வந்து அர்பன் தலித்து, ரூரல் தலித்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது வந்து அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையில் மக்களை நாம் வந்து அரசியல்படுத்தி அவங்கள போராட வைக்கிறது தான். அதுதான் அவங்கள அதுதான் அம்பேத்கர் எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைஸ்ன்னு சொன்னார். இந்த மக்கள்கிட்ட வந்து அவங்க பிரச்சனைகளை எடுத்து சொல்றதுங்கிறதுக்கே நம்ம வந்து உழைக்க வேண்டியிருக்கு, பாடுபட வேண்டியிருக்கு. அவங்க இதெல்லாம் கடவுள் விதித்த விதி அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போற ஒரு உளவியலோட இருக்கிறாங்க, அந்த மைண்ட் செட்டோட இருக்கிறாங்க. அப்போ அவங்கள வந்து இல்லைல்ல இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எதிர்த்து போராடணும், போராடினாக்கா அதுக்குரிய தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த அந்த விழிப்புணர்வை வந்து அந்தந்த பகுதி வாரியான இயக்கங்கள் தான் செய்ய முடியும். ஒரு பெரிய இயக்கம் அதையும் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட இந்த மாதிரி ரொம்ப நூக் அண்ட் கார்னர், ரொம்ப இன்டீரியர் இஷ்யூஸில் நம்ம போகும்போது அந்தந்த பகுதிகளில் நீங்கள் இயக்கங்களை கட்டமைக்கணும். அந்த பகுதியில் ஒரு இப்போ புளியந்தோப்புனா புளியந்தோப்பு மக்கள் அமைப்பு அப்படிங்கிற பேரில் ஏதாவது ஒரு மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் ஒரு அமைப்பு உருவாக்கி அவங்க வந்து ஒரு கம்யூன் லைஃபுக்கு வரணும். அவங்க ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு 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 சூழலை நாம் உருவாக்கணும். இப்போ அங்கே வந்து நடக்கிற கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அதை தடுக்கிறது, ரவுடிசம் அதை தடுக்கிறது, திருட்டு அதை தடுக்கிறது, அதில் வரக்கூடிய பாதிப்புகளுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தணும்னா அஃபிஷியல்ஸை போய் அப்ரோச் பண்ணுறது, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ரெவென்யூ அஃபிஷியல்ஸை போய் பார்க்கறது, அவங்களுடைய டிமாண்ட் என்னங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வரிசைப்படுத்தி அதை முன்னிறுத்தி அதற்கான ஒரு டெமோக்ராட்டிக்கான ஸ்ட்ரகிளை எடுக்கிறது. இந்த மாதிரி இஷ்யூ பேஸ்ட், ஜோனல் பேஸ்ட் ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் என்பது அது ஒன்று தான் அதுக்கு வழி. அதை வந்து விடுதலை சிறுத்தை தான் அங்கே வந்து பேசணும் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி அங்கங்கே தனித்தனியாக இயக்கங்கள் இளைஞர் பேரவைன்னு உருவாகலாம், விமன் ஃபோரம்னு உருவாகலாம். அங்கே இருக்கக்கூடிய பேரில் ஏதாவது அந்த ஊர் பேர்லேயே ஒரு அமைப்பை உருவாக்கலாம். அது ரெகுலராக அவங்கள மீட் பண்ணணும், ரெகுலராக அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணணும். த பொலிட்டிசைசிங் த பீப்புள் அதுதான் ஒரே ஒரு வழி. மக்களை அரசியல் படுத்துவது தான் மக்களே தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான வழி. சினிமாவில் வர ஹீரோ மாதிரி திடீர்னு ஒரு ஆள் வந்து அவங்கள பாதுகாத்துற முடியாது. அது மாதிரி ஒரு இயக்கம் பாதுகாத்துற முடியாது. We have to politicize the people to save themselves. குட் ஈவினிங் சார். என் பேரு மந்த்ரா. நான் வந்துட்டு இங்கே தான் ரிசர்ச் ஸ்காலராக இருக்கேன். நான் ஒரு 4 வருஷமா இங்க PhD பண்ணிட்டு இருக்கேன். விமன் அண்ட் பாலிடிக்ஸ்ல தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். கிராஸ் ரூட் லெவல்ல வந்துட்டு அக்கார்டிங் டு யூ அண்ட் ஆல் வி ஆர் சேயிங் தட் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரி வேர் விமன் ஆர் கிவிங் த ஹேவ் பின் கிவன் வித் த ரெப்ரசன்டேஷன் அட் கிராஸ் ரூட் லெவல். கிராஸ் ரூட் லெவல்ல நம்மளோட பாலிடிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்தண்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது வைக்கிறோம். ஆனா இப்போ வரைக்கும் கூட ஒரு SC விமன் பஞ்சாயத்து பிரசிடென்டா இருந்தாங்கன்னா எஸ்பெஷலி ஷீ இஸ் நாட் அலவுட் டு த SMC மீட்டிங். ஊர்ல இருக்கிற ஸ்கூல்ல வரைக்கும் நீ பாத்துக்கோ, அந்த மீட்டிங்க்கு மட்டும் நீ போ அப்படின்ற அளவுல வந்துட்டு இந்த இடத்துல நிறைய லாப்சஸ் லாகுனாலாம் இருக்கு. இதை அட்ரஸ் பண்ற மாதிரி லைக் யூ மென்ஷன் ஜஸ்ட் நவ் ஹவு டு பொலிட்டிசைஸ் பீப்புள் அப்படின்ற போது விமனை வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எஸ்பெஷலி தலித் விமன் ஃபேஸ் பண்றதெல்லாம் ஒரு குளோபல் லெவல்ல ரீச் பண்றதுக்கு வாட் குட் பி த ஸ்ட்ராட்டஜிஸ் விச் வி குட் அடாப்ட் ஆர் அதுக்கான நெட்வொர்க்கிங் ஸ்டைல்ஸ் நம்ம ஏதாச்சும் இது பண்ண முடியுமா? ஹவு குட் வி எமர்ஜ் அப்படின்றது அண்ட் எஸ்பெஷலி இந்த ரிசர்ச் கான்டெக்ட் எந்த மாதிரியான ஸ்டடீஸ்லாம் இன்னும் கூட இது பண்ணிட்டே வந்தா
இதுவா இருக்கும் உங்களோட சஜஷன்ஸ் எனிதிங் which you could share. இல்ல, பெண்கள் வந்து இப்பதான் எம்பவர் ஆகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிருக்கு. இப்போ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்த பிறகுதான் உங்களுக்கு கம்பல்சரி ரிசர்வேஷன்ங்கிறது வந்துச்சு லீகலா. அதுக்கு முன்னால் வரையிலும் அது வந்து கற்பனைக்கு கூட எட்டாத ஒன்று. அந்த அதிகாரமாக இருந்தாலும், அதிகாரம் வாய்ந்த பதவியாக இருந்தாலும் அது ஆண்களுக்கே உரியது 100% அப்படிங்கிற நிலை தான் இருந்துச்சு. இப்போ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்ததுக்கு பிறகு அப்படி ஒரு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி இது பற்றிய விழிப்புணர்வும் இதை பற்றிய ஒரு பெரிய டிஸ்கஷனும் டிபேட்டும் நேஷனல் லெவலில் நடந்ததுனால தான், லோக்சபாவில் ராஜ்யசபாவில் நடந்ததுனால தான் அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சட்டமாக வருது. ஒரே நாளில் ஒரு தலைவர் நினைச்சு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட முடியாது, அது யாராலையும் முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் கொண்டு வர முடியுங்கிற ஒரு சூழல் கனிந்ததற்கு முன்னால, அப்படி ஒரு சூழல் உருவாவதற்கு முன்னால ஒரு ப்ரொலாங்டு டிஸ்கஷன் நடந்திருக்கு, ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. அந்த விஷன் உள்ள ஆண்கள் அந்த போராட்டத்தை நடத்தியிருப்பாங்க. அப்ப பெண்கள் ரொம்ப 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 மைனரா தான் பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கும். தேசிய அளவிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய சில 100 பேர் தான் பெண்கள் அரசியல் இருந்திருப்பாங்க. இப்ப பெண்களுக்கு வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் வேணும், அவங்களுடைய எம்பவர்மெண்ட் முக்கியம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நீண்ட காலமாக நடந்ததனுடைய விளைவா ஒரு சட்டம் வந்துச்சு. அந்த சட்டம் வந்ததுனால இன்னைக்கு அவங்க ஊராட்சி மன்ற தலைவராக முடியுது. இப்போ இன்னைக்கும் அவங்களால அந்த நாற்காலில் போய் உட்கார முடியல அப்படின்னு நாம வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்றோம், இன்றைக்கும் அப்படின்னு. அப்போ இன்றைக்கும்னா நாம வந்து ஒரு 10 வருஷத்துல இதெல்லாம் மாறிடணுங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி மாற முடியாது. அது இன்னும் பல 10 ஆண்டுகள் நாம போராட வேண்டியிருக்கும். இது வந்து யதார்த்தமான ஒரு அரசியல், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல். இப்ப இன்னைக்கும் சாதியை ஒழிக்க முடியலையே, என்னமோ வந்து சர்டிபிகேட்ல சாதி கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்கறாங்களே, பள்ளிக்கூடத்தில் சாதியை கேட்கறாங்களே அப்படின்னு சில பேர் ரொம்ப சொத்தை வாதத்தை குதர்க்கவாதமா முன்வைப்பாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட கால வரையில் நீடித்து அவங்க எம்பவராக அந்த எம்பவர் ஆகக்கூடிய எண்ணிக்கை பெருகும் போது, உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேர் பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த 10 பேரையும் கேவலமா பார்ப்பாங்க, ஆண்கள் கிண்டல் பண்ணுவாங்க, அவங்கள வந்து தப்பா கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க. 1000 பேர் இருக்க இடத்துல ஒரு 100 பெண்களா மாறும்போது, 200 பெண்களா மாறும்போது, 300 பெண்களா மாறும்போது எவனும் வாய் திறக்க மாட்டான். அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது யாராலையும் பேச முடியாது. 500 ஆண்கள் 500 பெண்கள் உட்கார இடத்துல எந்த பெண்ணையாவது யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா? கேரக்டர் அசாசினேட் பண்ண முடியுமா? இப்ப அந்த எண் வந்து மாறுபட அளவு மாறுபடும் போது பண்பு மாறுபடுங்கிறது மார்க்சியத்தில் ஒரு விதி இருக்கு. அளவு மாறுபடுகிற போது தன்மை மாறுபடும் அப்படிங்கிற ஒரு டயலக்டிக்கல் லா இருக்கு. அதுதான் இயங்கியல் விதி. இப்போ பெண்கள் வந்து இன்னும் நிறைய பார்ட்டிசிபேஷன் வரணும். அவங்க வந்து நான் ஊராட்சி மன்ற தலைவர், நீ என்ன அங்க வந்து நிக்கிறேன்னு புருஷனை போய் இடிக்கணும், போயா வெளியேன்னு, நீ என்ன போய் தலைவர்னு சொல்ற அப்படின்னு. அப்ப அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து பெண்கள்ட்ட இருந்து வரணும். இவன் ஊரெல்லாம் போய் நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர், நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லிட்டு இருப்பான். போய் ரொம்ப துருவி கேட்டான், இல்லங்க என் வீட்டில தான் தலைவரும்பான். இப்ப இந்த நிலை ஏன் நீடிக்குதுன்னா இன்னும் வந்து மேல் டாமினேஷன்ங்கிறது லைவ்ல இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா விமன் இருந்து இன்னும் அந்த கிளைமிங் அத்தாரிட்டி வரல. இந்த கிளைம் பண்ணணும், ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், இது எனக்கான உரிமை, இந்த உரிமையை நான் தான் வந்து நுகர வேண்டும், இந்த அதிகாரத்தை நான் தான் நுகர வேண்டும் அப்படிங்கிறது எப்ப வரும்னா அந்த நம்பர் கூடும்போது தான், அந்த எண்ணிக்கை பெருகும் போது தான், அந்த அவேர்னஸ் டெவலப் ஆகும்போது தான். அதனால வந்து நாம முதல்ல நேஷனல் லெவல்ல நமக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா பெண்கள்கிட்ட. இப்ப இந்த நிமிஷம் வரையிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% வரையறை பண்ணதும் ஆண்கள் தான். பெண்களுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு பேசுறதும் ஆண்கள் தான். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தாம தடுத்து வச்சிருக்கிறதும் ஆண்கள் தான். ஆனா பெண்கள் தரப்புல இருந்து எந்த பெண் அமைப்புகளும் பெருசா எங்களுக்கு வந்து பாப்புலேஷன் நாங்க 50% இருக்கிறோம், உன்னை யார் 33% பிக்ஸ் பண்ண சொன்னது, இதை பிக்ஸ் பண்ணவன் யாருன்னு யாரும் கேட்கல. எப்படி 33% நீ பிக்ஸ் பண்ண, அதுக்கு என்ன வரையறை, என்ன அதுக்கான கிரவுண்ட்ஸ் என்ன, யாரும் கேட்கல. அப்ப பெண்கள் அமைப்புங்கிறதே வந்து தங்களுக்கான உரிமைகளை அல்லது தாங்கள் எம்பவர் ஆகணுங்கிற அந்த உரிமை குரலை
அவங்கள்ட்ட இருந்து இன்னும் நம்ம பெற முடியல. அது வளரணும். அது வளரும்போது தான் உங்களுக்கு குளோபல் நெட்வொர்க்லாம் கிடைக்கும். நிறைய குளோபல் நெட்வொர்க்கு நிறைய அமைப்புகள் செயல்படுகின்றன. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து இப்போ நம்ம இந்த இடத்த வந்ததுனால தான் இப்படி தெரியுது. இந்த சிம்போசியத்தில் நம்ம கலந்துக்கலன்னா நமக்கு இப்படி ஒரு ஒர்க் நடக்கிறதே தெரியாது. இப்போ இங்கே கூட நாம் என்ன நினைச்சிருந்தா இது ஒரு பெரிய அளவில் நம்ம பேசிட்டோங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் வெளியில் போனால் இது வந்து பெருசாக யாருக்குமே தெரியாமல் தான் இருக்கும். இன்னைக்கு சோசியல் மீடியா இருந்தும் கூட ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் தான் அது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அது ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் போய் சர்க்குலேட் ஆகாது. சோசியல் மீடியா கூட கன்ஃபைன்டாக தான் இருக்குது. இப்போ என்னை பற்றிய செய்தி எனக்கு தெரிஞ்ச ஆட்களோட மட்டும்தான் பரவிட்டு இருக்கும். நெகட்டிவான செய்தினா எல்லா இடத்துலையும் போயிடும். எனக்கு எதிரான அவதூறுனா எல்லாம் எடுத்து பரப்புவான். அது மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்துடும். இப்போ எந்த இஷ்யூ நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வர்றதுக்கான உத்தி என்ன? அப்போ எந்தெந்த பிளாட்ஃபார்மை நம்ம பயன்படுத்தணும்? இந்த மாதிரி நிறைய அங்கங்கே செக்டேரியன்ஸ் அங்கங்கே இருப்பாங்க. தனித்தனியாக இருப்பாங்க. வெவ்வேறு பேரில் இயங்கிட்டு இருப்பாங்க. அவங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒருங்கிணைக்கணும். அது எப்போ நிகழும்னா நாம முதல்ல ஒரு ரெகக்னைஸ்டு ஆர்கனைசேஷனாக மாறும்போது தான். நம்மளை வந்து ஒரு அமைப்பாக நம்மளை ஒரு ஃபோர்ஸாக அங்கீகரிக்கப்படுகிற போது தான் ஒரு சங்கமும் இன்னொரு சங்கத்தை அங்கீகரிக்கும். நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை எப்போ மதிப்பான்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்கினாதான், எலெக்ஷன் கமிஷனில் ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக இருந்தாதான். இல்லைன்னா அவன் வந்து நம்மளை ஒரு பொருட்டாக கருத மாட்டான். அதே மாதிரி தான் விமன் ஆர்கனைசேஷனும். அந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு போராடக்கூடிய அமைப்புகள் அங்கங்கே அவங்களுக்கான உரிமைகளை கிளைம் பண்ணணும், அதுக்காக போராடணும். அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணும். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செய்யும்போது தான் ஒரு கட்டத்தில் நமக்கு அந்த குளோபல் அவேர்னஸ் உருவாகும், நெட்வொர்க்கும் கிடைக்கும். சொல்லுங்க. ரைட், ஒரு ஸ்டேட்மெண்ட் அவ்வளவுதான். ரைட். ரெண்டு தான். ஆக்சுவலி நான் அரவிந்த் ஜேஎன்யூல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல. கேள்வி வந்து குளோபல் கேஸ்ட் நம்ம பேசுறோம், பட் குளோபல் ஆர்டர் வந்து இப்போ ட்ரம்ப் வந்ததுனால குளோபல் பாடிஸ்க்கான பவர் இல்லாம போகுது. இப்போ எப்படி நம்ம எரடிகேஷன் ஆஃப் குளோபல் கேஸ்ட் கொண்டு வருவோம்னு ஒரு கொஸ்டின். அண்ட் ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த குளோபல் இது நம்ம குளோபல் கேஸ்ட் நம்ம குளோபலைசேஷன் பேசும்போது இப்போ எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பாதிக்கிறது வந்து ரீசெண்டா வந்த யூஜிசி ரெகுலேஷன்ஸ், யூஜிசி கேஸ்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா அப்பர் கேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்றாங்க, ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு இந்த சிம்போசியம் என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்குது டு ஆல் த பேனலிஸ்ட்? கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. கொஞ்சம் குளோபல் இப்ப குளோபல் பாடிஸ் பவர் எல்லாம் கம்மியாயிட்டு இருக்கு. யுஎன் பாடிஸ் ஆகட்டும், ஏன்னா ட்ரம்ப் பிரசிடென்சி இருக்கிறதுனால எல்லாத்துலயும் வெளியே வந்துட்டாரு. சோ இப்போ இந்த குளோபல் பாடிஸ் மூலமா நம்ம எப்படி குளோபல் கேஸ்ட் அட்ரஸ் பண்ண முடியும்? ஏன்னா பாடிஸே பவர் கம்மியாயிட்டு இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் ஃபண்டிங் பண்றதுல WHO இருந்து வெளியே வந்துட்டாரு. யுஎன் பாடியிலயும் பெருசா ரோல் இல்லாம போகுது. யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் கடந்த 10-15 வருஷமா எதுவும் ப்ராப்பரா அட்ரஸ் பண்றதுல. இதுல எப்படி நம்ம குளோபல் கேஸ்ட் அது அந்த பாடிஸ் எப்படி ஹெல்ப் பண்ணும்?
எராடிகேஷனோ எலிமினேஷன்ஸ் பண்றதுக்கோ இல்ல அனிகுலேட் பண்றதுக்கோ. ரெண்டாவது வந்து யூஜிசில இப்போ யூஜிசி ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ யூனிவர்சிட்டிஸ்ல காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருந்தா அதை ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5 days பேக் கொண்டு வந்த ரெகுலேஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா அப்பர் காஸ்டும் ஏபிபி ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அந்த டிஸ்கிரிமினேஷன்ல வந்து அப்பர் காஸ்ட் இன்க்ளூட் பண்ணல, ஒன்லி தலித்ஸ், SC/ST, OBC ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இது அட்ரஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த யூஜிசி கொண்டு வந்த காஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தலித்ஸ் கான ரெகுலேஷனுக்கு அகைன்ஸ்டா அப்பர் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்றாங்க. ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க கடந்த ஒரு வாரமா. அதை பத்தி இந்த சிம்போசியம் கண்டம் பண்ணுதா இல்ல எப்படி அவங்க ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். தேங்க்யூ. அமெரிக்கா வந்து ஐநா பேரவையினுடைய முக்கியமான அவைகளில் இருந்து வெளியேறுவது என்பது அங்கே ஒரு உலகளாவிய அரசியல். அதில் அங்கம் வகிக்கக்கூடிய பிற நாடுகள் தான் வந்து அதை அட்ரஸ் பண்ண முடியும். நம்மள மாதிரியான சிவில் ரைட்ஸ் அமைப்புகள் வந்து அதில் கருத்து தான் சொல்ல முடியும். அதில் எந்த புஷ்அப்பும் நம்ம பண்ண முடியாது. இந்திய அரசு அதை எப்படி அணுகுகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதில் நம்முடைய ரோல். இந்திய அரசு இதுவரையிலும் அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளுக்கு எந்த எதிர்வினையும் ஆற்றலை, கருத்தும் சொல்லலை. கூடுதலான வரி விதிப்பை எல்லாம் அவங்க செய்தும் கூட அவங்க கண்டிக்கிற நிலையில இல்லை. ஒரு சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கின்றன, கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. உலகளாவிய இந்த அரசியலில் நம்ம மாதிரி சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் பெரிய தாக்கத்தை எதையும் நம்மால் ஏற்படுத்த முடியாது. அதில் கருத்து தான் சொல்ல முடியும். ஆனால் அப்படியே போகாது. நிச்சயமா மற்ற நாடுகள், முற்போக்கான நாடுகள் நிச்சயமா ஒருங்கிணைவாங்க, அமெரிக்காவுக்கு ஒரு கடிவாளம் போடுவாங்க. அது நிகழும். நம்முடைய நாடு அதில் என்ன ரோல் எடுக்கணுங்கிறத வேணா நாம கருத்தா சொல்லலாம், போராட்டங்களின் மூலமாக பதிவு செய்யலாம், சோசியல் மீடியாவில் எழுதலாம். மற்றபடி அதில் பெருசாக நமக்கு ரோல் இருக்கிறதா எனக்கு தெரியல. ரெண்டாவது, நீங்கள் இந்த யூஜிசி பற்றி சொன்னீங்க. எந்த திருத்தத்தை கொண்டு வந்தாலும், முற்போக்கான மாற்றங்களை கொண்டு வந்தாலும், உயர் சாதி மனோநிலை உள்ளவர்கள் உடனே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவோன்னு VP சிங் அறிவித்த உடனே பிஜேபியிலிருந்து RSS அமைப்பு எல்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். ரத யாத்திரையெல்லாம் புறப்பட்டார் அத்வானி. ஆனால் அதெல்லாம் மீறி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்போ தான் OBC சமூகங்கிற ஒரு லேயர் பெரிய அளவில் வெகுண்டு எழுந்தது. அது வரையிலும் RSSக்கு எதிராக யாரும் ஆர்கனைஸ் ஆகலை, பிஜேபிக்கு எதிராகவும் ஆர்கனைஸ் ஆகலை. இப்போ அத்வானி தலைமையில் ஒரு ரத யாத்திரை நடக்கும்போது அவங்களுடைய உண்மை முகம் வெளிப்பட்டது. அப்போ லல்லு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ், சரத் யாதவ், நிதிஷ்குமார், இப்படி வட இந்திய தலைவர்கள் ஏராளமானவர்கள், ராமனோகர் லோகியாவின் தலைமையில் அரசியலுக்கு வந்தவர்கள், ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் அரசியலுக்கு வந்தவர்கள், இவங்கெல்லாம் உடனே சமூக நீதிக்கான அரசியல் பேசினார்கள், வெகுவா ஆர்கனைஸ் ஆனாங்க. இப்போ இன்னைக்கு மண்டல் பரிந்துரை நடைமுறையில் இருக்கு. அந்த மாதிரி மாணவர்கள் மத்தியில் UGC கொண்டு வந்திருக்கிற ரிசர்வ்டு கேட்டகரிஸ் SC, ST, OBC மாணவர்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கும் அந்த ஷரத்துகளை முன்னிறுத்தி உயர் சாதி மாணவர்கள் எதிராக நடத்துகிற போராட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் மாணவர்கள் தான் ஆர்கனைஸ் ஆகணும். முதல்ல நம்மள மாதிரி இருக்கிற அமைப்புகள் வந்து அதில் கருத்து சொல்லலாம், கண்டனம் தெரிவிக்கலாம். ஆனால் அங்கே மாணவ சமூகம் அவர்களுடைய போராட்டத்திற்கு எதிரான ஒரு இயக்கத்தை, ஒரு மூவ்மெண்ட், ஒரு ஜனநாயக முறையிலான ஒரு இயக்கத்தை முன்னெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம்.
அந்த அடிப்படையில் நீங்க மாணவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நான் குதிரை வண்ணாருக்காக வேலை செய்துட்டு வரேன் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக. ஒரே தொழிலை செய்கின்ற மேட்டுக்குடியில் இருக்கிற மக்களுக்கு துணிவெடுக்கிறவங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எம்பிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இந்துக்களுக்கும் எம்பிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஜாதிய ரீதியா எம்பிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, மத ரீதியாகவும் கரெக்டான ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. சேரியில் வாழ்கின்ற கிறிஸ்தவ புதிரை வண்ணார்களுக்கு பிசின்னு கொடுத்துருக்காங்க, இந்து புதிரை வண்ணாருக்கு எஸ்சின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வெல்ஃபேர் போர்டு டிக்ளேர் பண்ணியும் அந்த பணப்பயன்களை இவங்க யாருமே அடைய முடியல. என்ன டிக்ளேர் பண்ணிருக்காங்க? நலவாரியத்துல நலவாரியத்தினுடைய பணப்பயன்பாடுகள் எல்லாமே கொடுத்தும் இந்த சாதி சான்று கொடுக்காததுனால அவங்க வெல்ஃபேர் சாதி சான்றிதழ் பிசின்னு கேக்குறீங்களா எம்பிசின்னு கேக்குறீங்களா? அது எனக்கே தான் ஒரு குழப்பமா இருக்கு, மக்களுக்கும் குழப்பமா இருக்கு, எங்களுக்கும் குழப்பமா இருக்கு. மத ரீதியா கிறிஸ்டியானிட்டிக்கு போனா யாரா இருந்தாலும் இங்க இப்ப பிசி தான் கொடுக்குறாங்க, எஸ்சி மேட்டுக்குடி உள்ளவங்களுக்கு எம்பிசி கொடுத்திருக்காங்களே. மேட்டுக்குடி கிறிஸ்தவ வண்ணார்களுக்கு அதாவது மேல் சாதிக்காரங்களுக்கு துணிவெடுக்கின்ற இந்துவா இருந்தாலும் சரி கிறிஸ்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு எம்பிசி கொடுத்திருக்காங்க, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. எஸ்சியை விட பிசியை விட எம்பிசி கொடுத்திருக்காங்க. மேட்டுக்குடி பணக்காரங்களுக்கு ஒய்ய சாதி திருக்கிறவங்களுக்கு எம்பிசி கொடுத்திருக்காங்க. இங்க சேரியில பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு பிசின்னு கொடுத்திருக்காங்க, இந்து மக்களுக்கு எஸ்சின்னு கொடுத்திருக்காங்க. இது மாதிரி ஒரே குழப்பம். இந்த மாதிரி குழப்பத்தை மக்கள் அதனால என்ன பண்ணல, அவங்க நலவாரியத்துல பயன்பாடுகளை எதுவுமே அவங்களால அடைய முடியல. இந்த சர்டிபிகேட் இல்லாதனால அரசாங்க அதிகாரிகள் கொடுக்கவும் மாட்டேன்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. போன வாரத்தில் ஒரு சண்டை நடந்துச்சு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வானாபுரம் தாலுக்காவில் ஒரு கிராமத்தில் பானவருன்ற இடத்துல 2 பேருமே இந்துக்கள் தான். தேர் தூக்குறாங்க, மத ரீதியா ஒன்னா தூக்குனா என்ன, உடனே என்ன சொல்றாங்க, அவங்க தேரை தூக்கூடாதுன்றானுங்க. இப்ப மத ரீதியா இந்து தேர் தான் தூக்கிட்டு போறீங்கன்னா அதெல்லாம் முடியாதுன்றாங்க. அப்போ இதை இந்த குழப்பங்கள் வண்ணார்களுக்கு கடை சாதி வேற சாதி இல்ல. அதுக்கு பிறகு இவர்களுக்கு எம்பிசி பிசியா எம்பிசியா எஸ்சியா இது அனைத்தையும் மத ரீதியா கொடுத்துருக்கீங்களா இல்ல ஜாதிய ரீதியா கொடுத்துருக்கீங்களா என்றதை நீங்க கண்டிப்பா இது சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் செய்து சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்படி அந்த மக்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்கிறாங்க. பொதுவா மத மாற்றத்தை தடுக்கிறதுக்காகவே கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுறவங்களுக்கு எஸ்சி சர்டிபிகேட் கொடுக்கறது இல்லைன்னு ஒரு முடிவு அரசாங்கம் எடுத்திருக்கிறாங்க. எஸ்சி கிறிஸ்டியன் கொடுக்கறது இல்லை, பிசி தான் பண்றாங்க. ஏன்னா அது மத மாற்றத்தை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஐடியா. இது சம்பந்தமா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதை பெண்டிங் வச்சிருக்காங்க, நீண்ட காலமா அப்படியே கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க. அந்த வழக்கு விரைந்து முடியணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கோரிக்கை திரும்ப திரும்ப வச்சதுனால முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணன் தலைமையில் இந்த கிறிஸ்தவ சமூகத்தினுடைய சோசியல் ஸ்டேட்டஸ், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இதையெல்லாம் கண்டறிவதற்காக ஒரு ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க, ஒரு கமிஷன். KG பாலகிருஷ்ணன் தலைமையில் கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் சோசியல் ஸ்டேட்டஸை கண்டறியறதுக்காக அந்த அறிக்கை வெளிவந்த பிறகு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நாம நம்புறோம். கடைசி கொஸ்டினா மத அளவிலான சாதி ஒதுக்கீடு இன்றைய அளவிலும் நிறைய தான் நடந்துட்டு இருக்கு. பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எப்பயுமே அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு, மத மாற்றம் ஒன்றே தலித் விடுதலைக்கு ஒரே வழி அப்படின்னு. அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாற்று கருத்தை சொல்ல முடியாதுல்ல. தலைவருடைய நம்முடைய கொள்கை ஆசானுடைய ஒரு நிலைப்பாடு அது. அதுல இப்ப நாம எல்லாம் மதம் மாறுங்கன்னு சொன்னா நாளைக்கு சனாதன சக்திகள் முழுக்க திருமாவளவர் மதம் மாற சொல்றாரு அப்படிம்பாங்க. இதெல்லாம் நீங்க ரகசியமா செய்ய வேண்டிய வேலைகள். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் எங்கேஜிங் கொஸ்டின் சார். நேரத்தின் அருமை கருதி முடிச்சுக்கலாம் சார், லேட்டரா பார்த்துக்கலாம். To formally conclude today's program, I invite Dr. R. Pavanandi Vivulu, Director, Center for Social Justice and Equity, to propose a vote of thanks. Thank you.
நான் கூட கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றதுக்கு இருப்பீங்களா இல்ல அப்படின்னு. நீங்க கேள்வி கேட்கிற ஆர்வத்தை பார்த்தா நானும் சில ஒரு வார்த்தையில சொல்லிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழக அரசு இந்த மாதத்தில் ஜனவரி மாதத்தின் இந்த வாரத்தை 24 30 வரைக்கும் மனித நேய வார விழாவாக கொண்டாடி கொண்டு இருக்கிறது. வருடந்தோறும் இந்த வருடமும் தமிழக அரசு மனித நேய வார விழாவாக கொண்டாடி வருகிறது. அந்த கொண்டாட்டத்தின் ஒரு அங்கமாக நம்மளுடைய மையம் சில விஷயங்களை யோசித்துக் கொண்டு இருக்கிற பொழுது இந்த மையத்தின் ஆலோசகர்களான முனைவர் ரமேஷ்நாதன் அவர்களும் முனைவர் பால் திவாகர் அவர்களும் இந்த மாதிரியான ஒரு சிம்போசியத்தை வந்து எலிமினேஷன் ஆஃப் குளோபல் காஸ்ட் அப்படின்ற மாதிரியான இதை வந்து சொன்ன உடனே எங்களுக்கும் வந்து மிக முக்கியமான ஒரு ஆர்வம் வந்து அதுல வந்து வந்தது. ஏன் அப்படின்னா பொதுவாக இந்த மையத்தில் வந்து ஈக்குவாலிட்டிஸ் அப்படின்னு தான் வந்து அதிகமா இன்னைக்கு வந்து பேசுறப்போ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையில் இருக்கக்கூடிய அந்த 3 முக்கிய விடயங்களில் 2 விழுமியங்களை நம்ம தொடர்ச்சியா பேசுறோம். ஒன்று சுதந்திரம் என்பதும் இன்னொன்று வந்து சமத்துவம் என்பதையும் நம்ம தொடர்ச்சியா பேசுறோம். ஆனால் மூணாவதான ஒரு சொல் இருக்கு. நீங்க அம்பேத்கரை படிக்கிறப்போ வந்து அது அற்புதமாக செல்லும். என்னை பொறுத்தவரையில் அது மிகவும் ஒரு கருவுற்ற ஒரு சொல். அந்த சொல் அப்படின்றதான் வந்து ஃப்ராட்டர்னிட்டி. ஆக்சுவலி அந்த ஃப்ராட்டர்னிட்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கருடைய அந்த பொலிட்டிக்கல் என்டையர் பிலாசபி உங்களுக்கான அதுல இருந்து கண்டினியூட்டி ஆக வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்ற அந்த மனித நேயம் அப்படின்னக்கூடிய அந்த வார விழாவில் நாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஹைரார்கிஸ் மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சம் தழுவி இருக்கக்கூடிய அதனாலதான் ஒரு விதமான குளோபல் ஹைரார்கிஸ் பத்தியான இந்த முன்னெடுப்புகளை வந்து எங்களுடைய மையத்தின் ஆலோசகர்கள் எங்களுக்கு பணித்த பொழுது நாங்கள் இதை முன்னெடுத்து நாங்கள் வந்து செய்கிற அந்த ஒரு நன்றியா வாய்ப்பு வந்தது. அதனுடைய அந்த தருணத்திற்காக எங்களுடைய மையத்தின் ஆலோசகர்களான முனைவர் ரமேஷ்நாதன் அவர்களுக்கும் முனைவர் பால் திவாகர் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக மேடையில் அமர்ந்திருக்கிற பொழுதுதான் வந்து ரமேஷ்நாதன் சார் சொன்னாரு இந்த கூட்டத்திற்கான ஒரு வரலாற்று பின்புலத்தை. இதே அரங்கில் முதல் தடவை, ஏன்னா இங்க எல்லாம் பேசினதெல்லாம் டர்பன் கான்ஃபரன்ஸ் பத்தி நிறைய வந்து சொல்ல கேட்டிருக்கிறோம். முதலாக 90களில் என்று நினைக்கிறேன் 2000s வந்து உங்களுக்கு டர்பன் கான்ஃபரன்சஸ் நடைபெறும். அதுக்கு முன்றாக இங்குதான் முதலாக திரு ஹென்றி டிபேங் அவர்களுடைய முயற்சியில் இங்குதான் முதல் கூட்டம் நடக்கப்பட்டதாக உங்கள் பப்ளிக் ஹியரிங் வந்து இங்க வந்து நடத்தப்பட்டதாக வந்து சொல்கிறார். அதற்கு அடுத்த ஆண்டு உங்களுக்கு டர்பன் மாநாடுகள் இருக்கிறப்போ அதுக்கான ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டும் அந்த அறிக்கையும் வெளியிடப்பட்டது இந்த ஹால்ல தான், ஆடிட்டோரியத்துல தான் நடத்திருக்கிறாங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவே இன்று நாம் இந்த மனிதநேய வார விழாவில் இந்த மூன்றாவதாக இந்த நிகழ்வுகளையும் இந்த சிம்போசியத்தையும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக இந்த தருணம் வந்து எதோடு நாம் எந்த புள்ளியில் இதில் வந்து நம்ம இணைகிறோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டர்பன் மாநாட்டில் வந்து பேசுகிற பொழுது ரேசிசம் அப்படின்றது வந்து காஸ்டிசமும் ரேசிசமும் சேர்ந்து இல்ல அப்படின்ன கூடியானதை இந்தியாவின் மிக பிரபலமான மிகச் சிறந்த என்ன சொல்றது சோசியாலஜிஸ்ட் எல்லாம் அதை வந்து எழுதினாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து ஜேஎன்யூல இருந்து வந்தோம்லாம் சொன்னாங்க. நாங்க அந்த காலத்துல வந்து ஜேஎன்யூல படிக்கிற காலங்கள் ஈவன் ஆந்திரி பெத்தாலே மாதிரியான சமூகவியல் அறிஞர்கள் கூட அந்த தருணத்தில் ரேசிசம் வேற காஸ்டிசம் வேற அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே. ஆக இந்தியாவின் முன்னணி அனைத்து சமூகவியல் அறிஞர்களும் அந்த தருணத்தில் எழுதிய கட்டுரைகளும் அவர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது வெறுமே வந்து ஒரு அகாடமிக் எக்ஸசைஸ் தான். ஆனா அந்த காலத்தினுடைய மிக தொடர்ச்சியாகத்தான் அதே பல்கலைக்கழகத்தில் இருந்த பேராசிரியர் உங்களுக்கு கோபால் குரு அவர்களுடைய ஹியூமிலியேஷன் அப்படின்னா கூடியான ஒரு வார்த்தை, he theorized the entire word about the how. அவருடைய ரொம்ப ஃபேமஸான அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு இருக்கும், the theory of humiliation. அதே காலகட்டத்தில் அதே பல்கலைக்கழகத்தில் இருந்த பேராசிரியர் சுகதியோ தொரத் அவர்கள் சோசியல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா கூடியான கான்செப்ட். இந்த 2 கருத்தாக்கங்களுடைய ஒரு தொடர்ச்சி தான் வந்து இது நம்ம எல்லாரையும் இன்னைக்கு இங்க பேசியிருக்கக்கூடிய ரோமா ஆனாலும் சரி ஆப்பிரிக்கன் எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு புள்ளி அந்த கண்ணி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அந்த சோசியல் எக்ஸ்க்ளூஷனும் அது கொண்டு வந்து தரக்கூடிய குமிலியேஷனும் அது சார்ந்த வழிகளும் தான் அப்படின்ற அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் வந்து நாம் இந்த சிம்போசியத்தையும் நம்ம வந்து பார்க்கிறோம். ஆகவே இது ஒரு மன நிறைவான ஒரு சிம்போசியம். இதற்கான சாத்தியப்பாடுகளை வந்து
உருவாக்கி, அதுவும் பாத்தீங்க அப்படின்னா சிம்போசியம் அவசரமா கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கு தமிழகத்தின் இன்றைய ஆகச் சிறந்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான, இன்று வரை இங்கு அமர்ந்து இருந்து நமது அத்தனை கேள்விகளுக்கும் இன்று பதில் சொல்லி, அதுவும் குறிப்பாக ஒரு அற்புதமான உரையை ஆங்கிலத்தில் உருவாக்கி கொண்டு வந்து, இதை இந்த தருணம் நம்மளுடைய மையம் வந்து இதை வெளியிடும், அதையுடைய தமிழாக்கத்தோடு வந்து வெளியிடக்கூடிய ஒரு தருணம். ஏனென்று சொன்னால் இது வந்து பல தளங்களில் இங்கு வந்து களப்பணியாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் வந்து இதை வந்து இது ஒரு ஆரம்பம், இதனுடைய ஒரு விஷயம். அவருக்கு எங்களுடைய மையத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். அதற்கு அடுத்ததாக இந்த சிம்போசியத்துக்கு உண்டான விஷயங்களை திரு பால் திவாகர், இந்த MSS உடைய அலுமினி, உலகளாவிய இன்னைக்கு இருக்கக்கூடியான ஒரு மிகச்சிறந்த ஒரு அட்வொகசியை முன்னெடுக்கக்கூடியான அவருடையதும் பீனா பள்ளிக்கல் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் வழியாக இங்க ஒரு நெட்வொர்க்கிங், ஏன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் நெட்வொர்க்கிங் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தீவுகளாக நம்ம இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் இது அல்ல. நாம் எல்லாரும் ஒன்று திணறுவதாம். அதனாலதான் நாங்க வந்து நிறைய நேரம் சந்தோஷ் சாரோட எல்லாம் யோசிக்கிறப்ப இந்த கேம்ப்ஸ் நீங்க எத்தனை பேர்லாம் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. கொஞ்சம் பாத்தீங்கன்னா we unite against the discriminations on we are all அந்த வந்து உங்களுக்கு பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் அங்க வந்து காஸ்ட், ரேஸ் அண்ட் நம்ம தவற விட்ட ஒரு விஷயம் எத்னிசிட்டி, ஒரு இன வெறியும் வந்து மிக முக்கியமா. நீங்க ட்ரம்ப்பை பத்தி எல்லாம் இன்னைக்கு வந்து எழுப்பப்பட்ட விஷயங்கள், இன்னைக்கு வந்து என்ன பண்றோம், ஒரு இன வெறியை நோக்கி வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு காலகட்டங்கள்ல இருக்கிறப்ப நாம ஒரு தனித்தனி தீவுகளாக இல்லாமல் ஒரு ஒன்றுகிணைந்த வேண்டிய ஒரு காலகம், அதுக்காக வந்து பண்ணோம். அதுக்கான ஒரு தருணங்களை உருவாக்கி கொடுத்த எங்களுடைய அனைத்து அமைப்புகளுக்கும் நிறைய வந்து இருக்கு படிக்கிறதுக்கு. அந்த ஒரு அமைப்புகளுக்கா எல்லாரும் UNHDR அமைப்புகளுக்கும், அதுவும் மிக குறிப்பாக முனைவர் ரமேஷ்நாதன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வந்து பகுதியில் பண்ண வெங்கடே அவர்களுக்கும் எல்லாம். இந்த தருணத்தில் இன்னொன்றை மறந்துவிட்டேன். சுரேஜ் யாங்டே உடைய புத்தகம் ஒன்று, த குளோபல் ஸ்டோரி ஆஃப் காஸ்ட் அப்படின்ற புத்தகம். இதனுடைய தகவல் உங்களுக்கு வந்து ஏற்கனவே பெண்கின் பதிப்பகத்தால் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அது சார்ந்து இந்த மையம் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் தான் இந்த சிம்போசியம். ஆக திடீர்னு மையம் ஏதோ வந்து கொடுத்த உடனே வந்து அப்படின்றது இல்ல. இங்கு ஒரு தருணத்தில் இவ்வளவு இளைஞர்களுடைய அந்த ஆர்வங்கள் எல்லாம் பார்க்கிறப்ப ஒரு சின்ன ஒரு ப்ரொபோசல், எப்பயுமே ஒரு பேராசிரியராக எனக்கு மாணவர்கள் வந்து அவங்களோட வந்து இந்த புத்தகத்தை யாராவது முழுமையாக மொழிபெயர்த்து தமிழில் கொடுத்தால் மையம் வந்து இம்மிடியேட் ஆக உங்களுக்கு பப்ளிஷ் பண்றதுக்கு மிக தயாராக இருக்கிறது. நாங்கள் உங்களிடம் இருந்து ஒரு கருத்துருவை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சுரேஜ் எங்குடையோட த குளோபல் ஸ்டோரி ஆஃப் எ காஸ்ட், இதனுடைய சில பகுதிகள் எல்லாமே புத்தகத்தில் வாசிக்க கிடைக்கிறது, எல்லாருமே இருப்பீங்க இதனுடைய இந்த இதுல. இது தவிர வந்து இது ஒரு தேர்தல் காலம். இந்த தமிழக அரசு வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் சப் பிளான் அப்படின்னக்கூடிய இதை வந்து இன்னைக்கு டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் அப்படின்னக்கூடிய ஒரு சட்டத்தை கடந்த ஆண்டு 2024 வந்து உங்களுக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. இது ஒரு தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலத்தில் நாம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்னவென்றால், தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இதையும் ஒரு பகுதியாக அங்கீகரித்து அதை தமிழகத்தில் ஒரு முழு மனதோடு அதனுடைய ஸ்பிரிட் அதனுடைய அந்த உயிர் துடிப்போடு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு குரலாக நீங்களும் உங்களுடைய பகுதி நீங்கள் சார்ந்து அந்த குரலை எழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் உங்களிடம் வைத்து இறுதியாக என்னுடைய இந்த கல்லூரி வந்து நான் ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து வர்றேன். ஒரு இடைப்பட்ட ஒரு காலத்துக்கு தான் வந்திருக்கிறேன். 2 வருடம் ஓடிருச்சு, இன்னும் ஒரு சில மாசங்கள்ல போயிடலாம். ஆனா இந்த ஒரு மையம் உண்மையாகவே எந்த ஒரு பல்கலைக்கழகங்களை விட இந்த வளாகத்தில் மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது.
அதுவும் அதற்கான அடிக்கடி நான் அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்றேன், எனேபிளிங் என்விரான்மெண்ட் அப்படின்றது மிக மிக முக்கியமாக இந்த 2 ஆண்டுகள்ல இந்த திருப்பி நான் சொல்லக்கூடாது ஏன்னா மூடிட்டு சொல்றேன், எந்த பல்கலைக்கழகத்திற்கும் இந்த மையம் சென்று இருந்திருந்தால் அது அது வந்து மூச்சு அடங்கி போயிருந்திருக்கும். ஏன்னா பல விதமான மையங்களை வந்து நாங்க பார்த்தாச்சு எங்க கேரியர்ல. ஆனால் இந்த வளாகத்தில் இது இவ்வளவு உயிர் தொடுப்போடு இருப்பதற்கு இந்த MSSWல இருக்கக்கூடிய அந்த ஒரு கல்ச்சர், ஐ எம் சோ ப்ரௌட். என்னுடைய நண்பர் ஸ்டீஃபன் கூட சொல்வார், அவர் உள்ள வர்றப்ப இதற்கான ஒரு கல்ச்சர் வந்து ஒரு JNUக்கு ஈக்குவலான ஒரு கல்ச்சர் வந்து இந்த கேம்பஸஸ்ல வந்து பார்க்கிறோம். இது இன்னும் உயிர் துடிப்பாக வீரியமாக நடக்கும். அதற்கான உரங்களாக இந்த 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 வளாகம், அதுவும் குறிப்பாக நம்மளுடைய முதல்வர் அவர்களும் நம்மளுடைய செயலர் நம்முடைய தலைவர் மேத்யூ அவர்களும் புல முதல்வர் அவங்க சொன்ன உடனே அவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு சேர் வேணும் சொல்லுங்க சார் வெளியில போறோம் அப்படின்னு அந்த புல முதல்வர் அவங்க சுபாஷினி மேடம் ஆனாலும் சரி எல்லாரும் ஆனாலும் சரி மிக அற்புதமாக இது ஒரு தருணம். என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். கடைசியா ஒண்ணு, என்னுடைய அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. இங்க இருக்கக்கூடிய ஒரு 7 என்னுடைய சக பணியாளர்கள், என்னுடைய ஒட்டுமொத்த 2 வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களாக நான் வந்து ஒரு கல்வித்துறையில் பணியாற்றி இருக்கிறேன். எந்த ஒரு இடத்திலையும் வந்து அந்த ஃப்ராட்டர்னிட்டியை நான் ஃபீல் பண்ணல. என்னுடைய 25 வருஷ கேரியர்ல முதலாக என்னுடைய பணியிடம் என்னுடைய வாழ்விடமாக மாறி இருக்கக்கூடிய தருணம். ஏனால் இந்த மேடையை தலைவருக்கக்கூடிய இந்த மேடையில் என்னுடைய உணர்வுகளை உங்கள்கிட்ட சொல்லிட்டு அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன். நாட்டுப்பண் அனைவரும் எழுந்திருக்கவும். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे।